பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக கடந்த 3 நாட்களில் 6,40,000 பேர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றிருப்பதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நேற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி கடந்த 2 தினங்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கம் ஆகிய பேருந்து நிலையங்களில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மட்டுமல்லாது ஏராளமானோர் கார்களில் பயணத்தை தொடங்கியதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் காணப்பட்டது. நேற்று 3வது நாளாக தாம்பரம், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் சென்னை, எழும்பூர், சென்ட்ரல் ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் நூற்றுக்கணக்கானோர் முண்டியடித்து ஏறி இடம் பிடித்தனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. வாகனங்கள் செல்லும் நிலை ஏற்பட்டது. கூடுதல் போலீசார் பணியமர்த்தப்பட்டு கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தினர்.